வணக்கம். கூலி படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. ரஜினிகாந்துடைய பேச்சும் பெரிய அளவுக்கு மக்களால் பேசப்படுது. இது ரெண்டுக்குள்ளேயும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் அப்படின்னா, ரஜினிகாந்த் படங்கள்லயே இந்த படத்துக்கு, சிவா படத்துக்கு பிறகு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த் படத்துக்கு பெரும்பாலும் ஏ சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய படங்கள்ல பெரும்பாலும் நகைச்சுவை இருக்கும். நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். குறிப்பா சண்டை காட்சின்னா கூட நமக்கு பெரிய அளவுக்கு அவர் மேல வருத்தம் வராது. நமக்கு தெரிஞ்சு பாட்ஷா திரைப்படத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, தங்கச்சிக்கு பிரச்சனை, தம்பிக்கு பிரச்சனை அப்படின்ன உடனே அந்த குடிதண்ணீர் அடிப்பம்பை பிடிச்சி அடிப்பார், புடுங்கி அடிப்பார். அது ரொம்ப பயங்கரமா ரசிகர்கள் ஆரவாரம் செஞ்ச காட்சி. அந்த காட்சியே நமக்கு ரொம்ப வக்கிரமா தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சூழல்ல அவனை அடிச்சா தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நமக்கு வரும். ஆனா அதையும் தாண்டி இந்த படத்துல ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது, ரஜினிகாந்த் படத்துல என்னன்னா, ஜெயிலரே நான் பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஜெயிலரே கொடூரமா இருக்கும் அந்த கொலை காட்சி அப்படின்னா, இது இன்னும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நடுவுல பெரிய உண்மையிலேயே இது குழந்தைகள் பார்க்கக்கூடிய படமா இருக்குமா, இல்ல குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா இருக்குமா அப்படிங்கிற இந்த சந்தேகத்தை இதுக்குள்ள எழுப்பியிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். படம் வரட்டும் பார்ப்போம். அதையும் தாண்டி என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, ரஜினிகாந்த் இதுக்குள்ள சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் லோகேஷ் கனகராஜ் கிட்ட பேசினேன். ஏன்னா கன்னட படங்கள் இன்னைக்கு பேன் இண்டியா படமா போகுது, அதே மாதிரி தெலுங்கு படங்கள் பேன் இண்டியா படமா போகுது. ஆனா தமிழ் படமா இந்த படம் பேன் இண்டியா படமா போகணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த படத்தை வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. உண்மைதாங்க. ஏன் அப்படின்னா, எந்திரன் படத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பெரிய பட்ஜெட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படம் அப்படின்னா சொல்றது மாதிரியான படங்கள் இல்லை. ஏறத்தாழ 12-13 வருஷத்துக்கு மேலாச்சு அந்த படத்துக்கு பிறகு. ஏன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சின்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவில் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கு கேட்க வேண்டியதே இல்லை, எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிவுட் இன்னைக்கு கீழே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இதையும் தாண்டி இந்த திரைப்படம் ஒரு பேன் இண்டியா படமா வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான போட்டி தானே. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வளர்ந்துச்சு அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியும் இன்னொரு பக்கம் வளர்றப்ப இது ஒரு மகிழ்ச்சிகரமான இன்னொரு விஷயம். அதுலயும் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு பொதுவாகவே கலகலப்பா இருக்கும்னு வச்சுங்களேன். இதுல சொல்றப்ப 1-2 விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த கூலி படத்தப்ப இவர் 2 மணி நேரம் லோகேஷ் கனகராஜ் பேட்டி கொடுத்தாரு. இந்த பேட்டியை நான் உட்கார்ந்துக்கிட்டு பார்த்தேன், படுத்துக்கிட்டு பார்த்தேன், நடந்துக்கிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. ஆனா என்னத்தை சொன்னா, என்கிட்ட பேட்டி கொடுக்க சொன்னா நான் 5 வருஷமா எந்த பேட்டிக்கும் ஒத்துக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பேட்டியால நம்ம இதுல ரொம்ப பிரச்சனை பண்ணிடுவாங்க, தேவையில்லாம ரஜினிகாந்தை தட்டி விட்டுருவாங்க, எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிற வகையில நான் பேட்டி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னாரு. உண்மைதான். இதையும் ஒரு சில விஷயங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இப்பெல்லாம் பேட்டின்னா ஏட்டிக்கு புட்டியா வாயை பிடிங்கி ஏதாவது செய்வாங்க. அதுல பாத்தீங்கன்னா சத்யராஜ் கூட ரொம்ப லாபகமா ஒதுங்கி அந்த பேட்டியில கொஞ்சம் சரி பண்ணிட்டு போனாருன்னு வச்சுங்களேன். அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த். என்ன அப்படின்னா, நான் இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப, என்னதான் நீங்க சம்பாதிச்சாலும், என்னதான் நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், என்ன புகழ் வாய்ந்தவங்களா இருந்தாலும், குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இதை ஒரு சில பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஓ ரஜினிகாந்துக்கு நிம்மதி இல்லையோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படி இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்களேன். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவியோட வாழக்கூடியவர், பெரும்பாலும் பெரிய அளவுக்கு கிசுகிசுகள்ல அடிபடாதவர். சும்மானாலுமே நம்ம பல பேர் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுவான். 2 பிள்ளைங்களோட ஒரு மகள் விவாகரத்து வாங்கியிருக்கலாம், ஒன்னா இருக்காங்க, அது அவங்க சூழல் அது வேற. ஆனா ஒரு கணவனா, ஒரு தகப்பனா, ஒரு மற்றவங்களுக்கு வழிகாட்டியா ரஜினிகாந்த் இது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அதனால குடும்பத்துல அப்படி இப்படின்னு ரஜினிகாந்த் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். இன்னொரு சில விஷயங்கள் சொன்னார். இந்த இமயமலை அதெல்லாம் சொன்னார். ஏன்னா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவர் அரசியலுக்கு ஒத்து வராதுன்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அசலான ஒரு கலைஞனுக்கு அரசியல் அப்படிங்கிறது முழுசா ஒத்து வராது. ஏன் அப்படின்னா, அரசியல்ல பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும், பல விஷயங்களுக்கு சமரசம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஒரு முழுமையான கலைஞனா சமரசம் பண்ணிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அந்த வகையில தான் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய வசதியோட இருந்தா கூட நிம்மதியை தேடி திடீர்னு பாத்தீங்கன்னா இமயமலைக்கு போவாரு, திரும்ப வருவாரு. ஒரு படம் தன்னோட ரசிகர்கள்ட்ட சொல்லுவாரு, நான் இமயமலைக்கு போறேன், என் பிறந்த நாளுக்கு நீங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா,
ஒரு ரசிகர்கள் வெட்டியா வந்து செலவு பண்ணிக்கிட்டு நேரத்தை வீணாக்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லுவாரு அப்படின்னு வச்சுங்களேன். அந்த வகையில ரஜினிகாந்துடைய பேச்சு இதுல இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த படம் பேன் இண்டியா படமா அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினி நடிச்சாலே அது பேன் இண்டியா படம் தான். மல்டி ஸ்டார் இதுல நடிக்கிறாங்க. ஒரு பக்கம் நாகார்ஜுனா நடிக்கிறாரு, உபேந்திரா நடிக்கிறாரு, இன்னொன்னு கமல்ஹாசன் மகள் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. இதையும் தாண்டி ரஜினிகாந்துடைய போட்டியா நடிக்கக்கூடிய சத்யராஜ் நடிக்கிறார். ஏன் போட்டியா நடிக்கக்கூடிய சத்யராஜ் நான் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க மிஸ்டர் பாரத் படம் பார்த்திருப்போம். மிஸ்டர் பாரத் படத்துல ரஜினிக்கு இணையான வில்லனா அவர் நடிச்சிருப்பார். அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேரக்டர் வந்துட்டு ஏறத்தாழ அந்த நேரத்தில் எப்படி பேசினாங்கன்னா, ரஜினியோட சத்யராஜ் நடிப்பு பெரிய அளவுக்கு பாராட்டப்பட்டுச்சு அப்படின்னு பேசினாங்க. ரஜினி மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி கமல்ஹாசன் கூட 2-3 படம் நடிச்சிருப்பார். தகடு தகடு அப்படிங்கல கமல்ஹாசனை தாண்டி இன்னொரு பக்கம் போயிடுவாரு சத்யராஜ். அப்ப ஒரு எப்படி அப்படின்னா, இது ஒரு வகையான திறமை தான். உன்னை விட நான் நடிக்கிறேன் பாரு, உன்னை விட நான் நடிக்கிறேன் பாரு அப்படிங்கிற வகையில போட்டி போட்டு நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு. ரஜினிக்கே தப்பு கொடுக்குறாரு சத்யராஜ்னா, அப்ப சத்யராஜ் எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிற இந்த கேள்வியும் இதுக்குள்ள எழுப்பி, அதுலயும் குறிப்பா சத்யராஜ் வர்றாருன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான எதிர்பார்ப்போட இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு ரஜினி அப்படின்னா, இது எந்திரன் படத்துல வில்லனா கேட்டோம் முடியாதுனாரு, ஆனா இப்ப வந்து நடிக்கிறாரு. எங்களுக்குள்ள வந்து கருத்தியல் முரண்பாடு இருக்கலாம், உண்மைதான். எனக்கு கூட ரஜினியுடைய அரசியல் நிலைப்பாட்டில் கருத்தியல் முரண்பாடு இருக்கு, அது வேற. ஆனா நடிகரா ரஜினியை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கலைஞர்களை நம்மளால சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ஒரு நேரம் வந்துட்டு பி.யு. சின்னப்பா தமிழ் சினிமாவில் எல்லா வகையான இலக்கணங்களும் பொருந்தின ஒரு நடிகர் அப்படின்னா பி.யு. சின்னப்பா, நீங்க எங்க வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி சிவாஜி கணேசன், அவரு பல்கலைக்கழகம் நடிப்புக்கு வகுக்கப்பட்டவர். அதே மாதிரி ரஜினிகாந்த் அப்படின்னா எவர்கிரீன் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 50 ஆண்டுகளா, ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் நடிக்கிறதெல்லாம், கதாநாயகன் நடிக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம் கிடையாது. 75 வயசுல நடிக்கிறதெல்லாம் இவ்வளவு சர்வ சாதாரணம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த வகையில இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இவ்வளவு ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தோட ஆரவாரத்தோட ஒரு நடிகர் கொண்டாடப்படுறாரு அப்படின்னா, ரஜினி உண்மையிலேயே எவர்கிரீன் ஸ்டார் தான் அப்படிங்கிற வகையில எந்த வகையான மாற்று கருத்து இல்லைன்னு வச்சுங்களேன். நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த ட்ரெய்லரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமே, இதுல ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில இவன் ஸ்ருதிஹாசன் நினைக்கிறேன் வந்து சொல்லுவாங்க, அவன் ஒரு சிரிப்பார் ரஜினி, சிரிச்சுட்டு கை தட்டுவார், தட்டிட்டு சொல்லுவாரு, அவன் உங்க அப்ப அதையும் தாண்டி எனக்கு ஃப்ரெண்ட் அப்படிம்பாரு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் காட்சியை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க கூலி படம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த அளவுக்கு ரஜினியுடைய நடிப்பு, அந்த சிரிப்பு, அந்த அலட்சியம், அந்த கைதட்டல் இருக்குல்ல, அதுவே உங்களை ஈர்த்தும். இதுதான் ரஜினியுடைய அந்த தாரக மந்திரம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்படி சொன்ன உடனே இப்ப என்ன வந்துருச்சு அப்படின்னா, பல பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பாத்தீங்களா இதுல ஒரு காக்கா கத்துற மாதிரி ஒரு சத்தம் வரும். அது காக்கா கத்துற மாதிரி எனக்கு தெரியல, ரஜினி இப்படி அப்படி பார்ப்பாரு. அது காக்கா கத்துற உடனே விஜய் ரசிகர்கள் கோச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அவரு பேச்சோடைய பேச்சா நம்ம அஜித்தை உள்ள இழுத்திருக்காரு. உள்ள இழுத்த உடனே அஜித்தை உள்ள இழுக்கிறது தேவையா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்குங்க. அது வந்து தெரிஞ்சு வச்சிருக்கலாம், தெரியாமல் வச்சிருக்கலாம், விஜயுடைய அந்த இதோட கூட வச்சிருக்கலாம். அஜித்தை திட்டமிட்டே தான் ரஜினிகாந்த் இழுத்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில இருந்து, சினிமா வந்த காலகட்டத்தில இருந்து நீங்க பி.யு. சின்னப்பா, அதன் பிறகு இன்னொரு பக்கம் ஒரு பாகவதர், இந்த 2 பேர் ரசிகர்கள் நடுவுல போட்டியை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, ரசிகர்கள் போட்டி போட்டாங்கன்னா படம் ஓடிடும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதுக்கடுத்து எம்ஜிஆர், சிவாஜி, இந்த ரசிகர் நடுவுல போட்டி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க கொடி கட்ட, கொடியா இருக்க, போஸ்டர் கிழிக்க, கட் அவுட் வைக்க இன்னைக்கு இல்லைங்க, அந்த காலகட்டத்தில இருந்து இருக்கு வெறித்தனமான ரசிகர்கள். அதுக்கடுத்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் காலகட்டத்தில் நடந்துச்சு, விஜய் அஜித் காலகட்டத்தில் நடந்துச்சு. என்னன்னா, விஜய் அஜித்தை தாண்டி இன்னைக்கு ரஜினி நிற்கிறார். அப்ப நிக்கிறப்ப ரஜினி படத்துக்கு ரசிகர்களை உசுப்பேத்த ஒரு பொது எதிரி பொதுவா தேவைப்படுது. பொது எதிரி அப்படின்னா அவங்களுக்குள்ள நட்போட தான் இருப்பாங்க. ரஜினி கமல்ஹாசனோ, இல்ல விஜய் அஜித்தோ, இல்ல ரஜினி விஜயோ, இல்ல அஜித் ரஜினியோ, எல்லாரும் நட்போட தான் இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி ரசிகர்களை உற்சாகப்படுத்த, ரசிகர்களை தூண்டி விடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதா யதார்த்தம். ரஜினி திட்டமிடுறதுல மிகப்பெரிய கெட்டிக்காரர். கமல்ஹாசனை தாண்டி, விஜயை தாண்டி
அஜித்தை தாண்டி திட்டமிடுறதுல ரஜினி மிகப்பெரிய கெட்டிக்காரர். பார்க்கறதுக்கு அப்பாவித்தனமா இருப்பாரு, ஆனா ஒவ்வொரு அடியும் ரொம்ப செதுக்கி செதுக்கி எடுத்து வைக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் ரஜினிகாந்த். அந்த வகையில இந்த படம் அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்கு. நம்மளை கேட்டா இது ரத்தன சதை தொங்கக்கூடிய திரைப்படமா தான் இருக்கும். வழக்கமா இருக்கக்கூடிய எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ரஜினி படமா இருக்குமா அப்படின்னா ஏ சர்டிபிகேட் கொடுக்கறதுனால இருக்காது அப்படிங்கிறதா நம்முடைய நம்பிக்கை. அதையும் தாண்டி படம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.